பெரிய சர்ப்ரைஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இங்க காத்து இருக்குது ஒரு சர்ப்ரைஸ் உண்டு. என்ன அந்த முக்கிய அடிக்கடி பாக்குறீங்க? டவுட்டா இருக்கு. அதுக்குள்ள யாரும் நிக்கிறாங்களா அப்படி என்ன டவுட்டா இருக்கு. பெரிய ஒரு சர்ப்ரைஸ் உண்டு இருக்கு. காணுமா சர்ப்ரைஸ்? இவ்வளவு காணுமா? நினைச்சு காணுமென்னு சொல்லிடுவீங்கன்னு சொல்லி காணாது. அவர் தாலி கட்டிட்டா நீங்க அவர்கிட்ட கண்ணை கட்டி விடுங்க. நல்லா இறுக்கி கண் தெரியாத மாதிரி காட்டுங்க. இல்லதானே? சரி அப்படியே என்ன தெரியுதா? வீடியோ தோளோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோடோடு பட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. தோளோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை.
பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும் எண்ணத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மணியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சரி, அழகா இருக்கீங்க ரெண்டு பேரும். ரெண்டு பேருக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்காங்க. சன கூட்டம் அலை மோதிக்கொண்டு நிக்குது. அதனால டக்குன்னு முடிக்க சொல்லிட்டாங்க. டக்குன்னு முடிச்சிருவோம். கெஞ்சி கேட்டு அந்த அங்கிட்ட கெஞ்சி கேட்டு ஓடி வந்திருக்கிறோம். சரியா? சரி, உங்களுக்காக இன்றைக்கு உங்களோட திருமணம் நடந்திருக்காங்கன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க சர்ப்ரைஸா கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. முதல்ல வாழ்த்துக்கள். உங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்கு இந்த இடத்துல இல்லாத யாரோ கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் இல்லை என்றதை நீங்க உணரக்கூடாது, தானும் கூட நிக்கிறேன் அல்லது தாங்களும் கூட நிக்கிறேன் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. யார் அனுப்பியிருக்காங்க? எந்த கிஃப்ட்டுமே நாங்கள் இன்னும் கொடுக்கல. சரி, எதுக்கும் ஒரு கிஃப்டை கொடுத்துருவோம் வேணே. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். உங்களுக்காக அழகா ஒரு ரோஸ் பொக்கேயோட அனுப்பியிருக்கிறாங்க. இந்த ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸை போல உங்களுடைய திருமண வாழ்க்கையும் அழகா ஃப்ரெஷ்ஷாக வடிவாக ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வாழ்த்தி அனுப்பியிருக்கிறாங்க. சரி, யார் அனுப்பியிருப்பாங்க? நீங்க டக்கு கதைக்கணும், இல்லைன்னா அங்க நிக்கிறாங்களெல்லாம் என்னதான் பேசுவாங்க. நீங்க கதைச்சு சொல்லிட்டா நான் போயிடுவேன். இங்க நிக்கிறாக்கலாம் இருக்கலாம், இல்லாதாக்கலாம் இருக்கலாம். தினேஷ்கான் சுமதினி ரெண்டு பேருக்கும் இன்றைக்கு வாழ்த்து சொல்லி யாரோ கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. யாரா இருக்கு? ரமேஷ் அண்ணா. ரமேஷ் அண்ணான்றது யாரு? தம்பி. நீங்க. சரி, அப்ப இதுக்கு ஈக்குவலா கிஃப்ட் கொடுத்துருங்க. சரி, ஓகே. அவர் இல்ல, அலெக்ஸ் தம்பி. எங்க இருக்கிற? கனடாவில் இல்லையே. சரி, பொண்ணு சைடுல எல்லாரும் தந்துட்டாங்க. தராதாக்கள் இல்ல சொல்ல இருக்க முடியாது. சரி, எங்களுக்கு சொல்லிக்கல சொன்னாங்க, நீங்க 3 மணிக்கு போங்க, ஆக்கள் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க, வடிவா செய்யலாம்னு. இங்க பார்த்தா 3 மணிக்கு சன கூட்டம் கூட நிக்குது. ரெண்டாலும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு டக்குன்னு கலைச்சு நாங்க கொடுக்கணும்னு ஒரு கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. இதை பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளப் ஃப்ரேம் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. உங்களோட வீட்டிலேயே இந்த கிளப் ஃப்ரேம் இருக்கணும்னு சொல்லி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த படங்கள் எல்லாம் போட்டு அனுப்பி இருக்கிறாங்க. யாரு? அலெக்ஸ் இல்ல, இல்ல அலெக்ஸ் கிஃப்ட் ஒன்றும் தரையிலையா? இங்க அண்ணாவா தம்பி? அவங்க தம்பி வந்து அண்ணாக்கு இன்னுமே கல்யாண வீட்டுக்கு கிஃப்ட் தரையிலையா? இதில் காசு போட்டு தரா பேங்க்ல? இல்ல. அப்ப அலெக்ஸ் நினைக்கிறீங்க, ஆனா கிஃப்ட்ல நிக்கிற யாரும் அனுப்பியிருக்கலாம் போல இருக்கு. யாரு? சரி, காதல் திருமணமா இல்லைன்னா பேச்சு திருமணம்? காதல் திருமணம். எத்தனை வருஷம்? 8 வருஷம் இன்றைக்கு கைகூடி இருக்குது, திருமணமாகி கைகூடி இருக்குது. சரி, சந்தோஷமா உங்களோட வாழ்க்கை ஆரம்பிக்கணும். அதுக்கு முதல்ல பெரிய சர்ப்ரைஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இங்க காத்து இருக்குது. ஒரு சர்ப்ரைஸ் உண்டு. என்ன அந்த முக்கிய அடிக்கடி பாக்குறீங்க? டவுட்டா இருக்கு. அதுக்குள்ள யாரும் நிக்கிறாங்களா? அப்படி என்ன டவுட்டா இருக்கு? இல்ல, அதுக்குள்ள யாருமே இல்ல. என்னன்னு சொன்னா அது எதிர்பார்ப்பு கூடவா இருக்கலாம் சில நேரம். அதுக்குள்ள யாரும் இல்ல. என்ன அவசரப்பட்டு மிக்கில தலையெல்லாம் கலட்டிடாதீங்க, அது எங்களோட வந்தால். சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்குது. அதை கொடுத்தா யாருன்னு சொல்லி தெரிஞ்சிடும். சரி, இதை கொடுத்துருவாங்க. என்ன ஆக்களும் கணக்கு பேர் நிக்கிறபடியா இதை கொடுத்துட்டு இன்னொரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. அதை பார்க்க முதல்ல இதை கொடுத்துருவோம். ஓகே? சரி, உங்களுக்காக வாழ்த்து சொல்லி திருமண நல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி
தினேஷ்காந்த் அண்டனிட்டா சுமதினின்னு சொல்லி அழகா ஒரு வாழ்த்து அனுப்பி இருக்கிறாங்க. தாங்களே இரு இதயங்கள் காதலில் இணையட்டும், வாழ்வில் கலந்து உறவில் நெகிழ்ந்து அன்பில் ஆழமாக பாசத்தில் கட்டுப்பட்டு இறைவனின் அருளை பெற்று இன்பங்கள் நிறைந்து நல்ல மனவாழ்க்கை அமைந்து மகிழ்ச்சியுடன் வாழ்க, இவ்வுலகில் எல்லா நன்மைகளையும் பெருக பெருக என்று சொல்லி வாழ்த்துபவர் யாரு? அலெக்ஸ். தந்த போட்டோவும் அழகா போட்டு உங்களுக்காக இந்த பிரேம் அனுப்பி இருக்கோம். சந்தோஷம். எதிர்பார்த்தீங்களா? அலெக்ஸ் வந்து உங்களோட பக்கத்துல கோட் ஷூட் போட்டு தானும் பக்கத்துல நிக்க முடியல, அதனால தூர இருந்து இந்த எல்லாரும் நிக்கிறாங்க, ஆனா தான் இல்ல. இந்த அண்ணாட வெடிங்க நான் ரொம்ப மிஸ் பண்றேன் இந்த தருணத்துலன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. ஹாப்பியா? வார அழுகையெல்லாம் அடக்கி பிடிச்சிட்டு கதைக்கிறீங்க. சரி, கவலைப்பட தேவையில்லை. தம்பி தூர இருந்தாலும் இப்பவும் உங்களுடைய பக்கத்துல இருக்கிற உங்களுக்காக காணுமா சர்ப்ரைஸ்? இதுக்கு காரணமே அவர் தான். இந்த லவ்வுக்கு காரணமே அவர் தான். அப்ப அவர் தான் இந்த தூதா இருந்திருக்கிறார். அப்படியா? சரி, ஓகே. உங்களுக்கு இன்னைக்கு இந்த சின்ன சின்ன கிஃப்ட் மட்டும் இல்ல, பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வந்து இருக்கு. காணுமா சர்ப்ரைஸ்? இவ்வளவு காணுமா? நினைச்சு காணுமென்னு சொல்லிடுவீங்கன்னு சொல்லி காணாது. ஐயோ, எல்லா இடமும் மாறிதான் நடக்கிறது. மிக்கிக்குள்ள நேரடியாகவே வந்துருவாங்க. ஒருவேளை வெளியிலையும் இருக்கலாம், அதுக்குள்ளேயும் இருக்கலாம். சரி, ஒரு சின்ன இதுல நிக்கிற ஆக்கள் எல்லார்ட்டையும் கேட்டு ஒரு 2 minutes எடுத்துக்கொள்றோம். மாப்பிள்ளையோட கண்ணை வந்து லவ் மேரேஜ் தானே, வடிவா இறுக்கி கட்டி விடுங்க. அவர் தாலி கட்டிட்டா நீங்க அவர்கிட்ட கண்ணை கட்டி விடுங்க. நல்லா இறுக்கி கண் தெரியாத மாதிரி காட்டுங்க. தெரியுதா? இல்லதானே? சரி, அப்படியே என்ன தெரியுதா? ஐயோ, என்ன தெரிஞ்சா தெரியுமே. அங்கால வடிவ இறுக்கி காட்டுங்க. தெரியலையா? கட்டி விடுங்க. முடிச்சு காணாது, முடிச்சு இறுக்கி போடணும். ஓ, கட்டுங்க. இதே மாதிரி இறுக்கி முடிச்சு போட்டு முந்தானிலையும் முடிஞ்சு வச்சுக்கொள்ள வேணுமா? சரி, அப்படி ஆளை கூட்டிட்டு வாங்க. கவனம். ஒருத்தரும் பின்னுக்கு நிக்கிறார்கள் சொல்லாதீங்க. அவருக்கான ஒரு அழகான சர்ப்ரைஸா இருக்கும் என்று நம்புறோம். சரி, கிட்ட கொண்டே விடுங்க. பொண்ணு கிட்ட கொண்டே விடுங்க. நல்லா கிட்ட ஆளுக்கு பக்கத்திலேயே கொண்டே விடுங்க. மிக்கி கையப்படிங்க ஆளுங்க. என்ன இருக்கு? யாரு இருக்கிறா? சரி, உங்களுக்காக அழகா ஒரு பைக் கொண்டு சர்ப்ரைஸா கொடுத்துருக்காங்க. நான் நினைக்கிறேன் நீங்க ஆசைப்பட்டது வந்து தம்பி கூடவே வந்துடணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பீங்க. இதை கொடுத்துருங்க அக்கா. தம்பி இங்க வந்திருக்கணும்னு ஆசைப்பட்டு எதிர்பார்ப்போட வந்திருக்கிறீங்க. தம்பி வந்து என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, தான் இங்க இருக்கேக்குள்ள, சின்னதா இருக்கேக்குள்ள அண்ணா தான் எனக்கு பைக் எடுத்து தந்தவர். யாழ்ப்பாணத்திலேயே முதல் அந்த பைக் ஓடினது நான் தான். வந்த முதலாவது பைக்கே நான் தான் ஓடினான். அண்ணா எனக்கு எடுத்து தந்தவர். இன்றைக்கு அண்ணாட வெட்டிங்குக்கு நான் ஒரு பைக் கொண்டு கிஃப்டா சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு ஆசையா அனுப்பி இருக்கிறேன். ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய தம்பி? சொல்லுங்க. சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. உங்களுடைய சகோதரர். சரி, கவலைப்பட தேவையில்லை. இந்த நாளில் உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு ஆசையை அனுப்பி இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் லைவ் காலில் பார்த்துட்டு அழுதுட்டு இருப்பார் அவரும். கவலைப்படவே தேவையில்லை. அவர் எல்லா விதத்திலையும் அண்ணாவோடையும் அண்ணியோடையும் கூடவே இருக்கணும்னு சொல்லி இருக்கிறேன். உங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் திருமண வாழ்த்துக்கள். நீங்கள் என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய அன்பு மச்சானுக்கு? எதிர்பார்த்தீங்களா இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவாருன்னு? சரி, அவரே நேரம் வந்துட்டாருன்ற எதிர்பார்ப்போடான் இவர் வந்தவர் எனக்கு தெரியும். ஆனா இன்றைக்கு தன்னால வர முடியாட்டிக்கும் தன் பரிசுகளை உங்களுக்கு அனுப்பி சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க. எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் திருமண வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அவசரமா முடிக்க சொன்னவங்க எங்களால் முடிஞ்ச அளவு அவசரமா முடிச்சிருக்கிறோம். வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறும். தேங்க்யூ.